போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தேற்றரவாளன் கருணையினார். தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தேற்றரவாளன் கருணையினார். தேடரும் பொருளாம் இறைவனை காண ஆவல் கொண்ட காரணத்தால் தேவனின் இல்லத்தில் நான் நுழைந்தேன், தேற்றரவாளன் கருணையினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலானது நம்மை ஒரு குயவனின் இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றது. குயவன் என்றால் யார் என்றால், களிமண்ணால் பானை செய்யக்கூடியவன் குயவன். குயவனின் கைகளில் களிமண் எப்படி தன் விருப்பப்படி வணையப்படுகிறதோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் கரங்களில் இருக்கின்றோம். நமது வாழ்வை அவர் விரும்பும் அழகான பாத்திரமாக மாற்ற இந்த திருப்பலியில் முழுமையாக பங்கேற்போம். குயவன் கைகளில் களிமண் அடங்கி இருப்பதைப் போல நம்முடைய பலவீனமான மனித சுபாவத்தால் நாம் இறைவனை விட்டு விலகி செல்கின்றோம். நம்முடைய சுயநலம், அகந்தை, கோபம் மற்றும் மன்னிக்காத உள்ளம் ஆகியவை நம்மை இறைவனின் பார்வையில் கரைபடிய செய்கின்றது. நாமும் பல நேரங்களில் நம் சொந்த வழிகளிலும் பொல்லாத சிந்தனைகளில் நிலை நின்று இறைவனின் கைகள் நம்மை செதுக்கி விடாமல் தடுத்து விடுகின்றோம். இன்றைய திருப்பலியில் நாம் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை உமது கைகளில் ஒப்படைக்க தவறியதற்காகவும் உமது திருவுளத்திற்கு எதிராக செயல்பட்டதற்காகவும் எங்களை மன்னியும். உமது அருளால் எங்களை மீண்டும் ஒரு நல்ல பாத்திரமாக உருமாற்றி இந்த திருப்பலியில் தகுதியான முறையிலும் தூய்மையான உள்ளத்தோடு பங்கெடுக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்போம். செய்த பாவங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவம், என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் தூய உள்ளத்தை கொடுப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேல்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை வார்த்தைகள் 1-6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தன் விருப்பப்படி வேறொரு கலமாக வடித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல் இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து போற்றுவேன். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அது இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே
உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இந்த ஓமை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதருக்கு கனவில் இறுதி தீர்ப்பு நாள் வந்ததாம். கனவு, தூதர்கள் நல்ல மீன்களை ஒரு பக்கமும் கெட்ட மீன்களை மறுபக்கமும் பிரித்து கொண்டிருந்தனர். அந்த மனிதர் அவசரமாய் தூதரிடம் போய் கேட்டாராம், நான் வலையில் எந்த பக்கத்தில் இருக்கிறேன் என்று அவர் கேட்டாராம். அதற்கு தூதர் சொன்னாராம், நீங்கள் வலையிலேயே இல்லை, நீங்கள் இன்னும் கரையில் அமர்ந்து மொபைல் போன், உங்கள் செல்போனை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். செல்போனில் தேவையற்ற விளையாட்டுக்கள், மனதை பாழ்படுத்தும் படங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். செல்போன் என்கின்ற வலையில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வானதூதர் சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, விண்ணரசு என்பது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் ஒரு வலை. எந்த வலையில் நாம் இன்றைய நாளில் சிக்கியிருக்கிறோம்? இந்த வலை என்பது உணர்த்தக்கூடிய ஆன்மீக அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதல் அர்த்தம் உலகளாவிய நற்செய்தி அழைப்பு. வலை கடலில் வீசப்படும் பொழுது அது நல்ல மீன் கெட்ட மீன் என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு வரும். இது திருச்சபையின் முக்கிய குணத்தை, திருச்சபையினுடைய ஆழமான பணியை சுட்டி காட்டுகின்றது. நம்முடைய திரு அவையில் பார்க்கும் பொழுது ஜாதி, மதம், இனம், மொழி மற்றும் பாவ வேறுபாடின்றி மனிதர்கள் அனைவரையும் இயேசுவின் ரட்சிப்பு, இயேசுவின் மீட்பு தேடி செல்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவரையும் அரவணைக்கிறார். ஆரோக்கிய தாய் அனைவரையும் இருகரம் நீட்டி அழைக்கிறார் என்கின்ற உலகளாவிய நற்செய்தி அழைப்பை இந்த வலை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது கருத்து இறைவனின் நீதி. கரையில் அமர்ந்து நல்லவை பாத்திரங்களில் சேர்க்கப்படும், கெட்டவை தூக்கி எறியப்படுவதைப் போல இறைவனின் இறுதி தீர்ப்பை குறிக்கிறது. அங்கே மனிதர்களின் போலியான முகமுடிகளுக்கு இடம் இல்லை. அவரவருடைய ஆன்மீக செயல்கள், தர்ம செயல்கள், அறச்செயல்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதைத்தான் இன்றைய வலை ஓமை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த வலையை பற்றி சிந்திக்கும் பொழுது ஒரு சில தீய வலைகளில் மக்கள் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எவை அவை? முதலாவது பொருளாசை மற்றும் பேராசையின் வலை. உலக பொருட்களுக்காகவும் பணத்திற்காகவும் ஆன்மீகத்தை இழப்பது, இறைவனை இழப்பது, இறைவனை உதறி தள்ளுவது. உதாரணம், பணக்காரன் ஏழை லாசர் ஓமை. அதில் பார்க்கின்ற பொழுது பணக்காரன் ஏழை லாசரில் இறைவனை கண்டு கொள்ளவில்லை, இறைவனின் பிரசன்னத்தை உணரவில்லை, தன்னை தாண்டி சிந்திக்கவில்லை. அந்த பணக்காரன் இந்த மன்னக வாழ்வை தாண்டி அவன் சிந்திக்கவில்லை. பணம் மட்டும் தான் அவனுக்கு கடவுளாக தெரிந்தது. ஒருவேளை நாம் பொருளாசை என்கின்ற வலையில் சிக்கி இருந்தால் அதிலிருந்து வெளியே வர முயற்சி எடுப்போம். இரண்டாவது வலை மனித பயம் என்கின்ற வலை. பிறர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்கின்ற பயத்தால் உண்மையை நாம் மறுக்கின்றோம், உண்மையை மறுதளிக்கின்றோம். உண்மை என்பது கடவுள். உதாரணம், பேதுருவின் மறுதளிப்பு. ஆண்டவர் இயேசு விசாரிக்கப்பட்ட பொழுது வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து, ஆண்டவர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 3 முறை இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார் என்றால் பேதுரு பயத்தின் வலையில் சிக்கியிருந்தார். மூன்றாவது சோதனையின் வலை. தற்காலிகமான பாவகரமான இன்பத்திற்காக இறை பிரசன்னத்தை இழப்பது. உதாரணம், சிம்சோன், தெலேலா. சிம்சோன் ஒரு நீதி தலைவராக இருந்தார். ஆனால் தற்காலிகமான உணர்ச்சி பெருக்காலும்
இன்பத்தாலும் வஞ்சிக்கப்பட்டு தன் பலத்த இறைவன் கொடுத்த சக்தியை முழுமையாக இழந்தார். விவிலியத்தில் பார்க்கக்கூடிய நல்ல வலைகளும் இருக்கிறது. மனிதர்களை உயர்த்தவும் இறைவனின் திட்டத்திற்குள் கொண்டு வரவும் சில நல்ல வலைகள் இருக்கிறது. எவை அவை? முதலாவது நம்பிக்கையின் வலை, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுவது. உதாரணம், பேதுரு கடலில் அந்த வலையை போட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இரவு முழுவதும் உழைத்தோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இயேசு சொல்கிறார், வலையை இந்த பக்கமாக போடு. கீழ்ப்படிந்தார், நம்பினார். அதன் விளைவாக அதிக மீன்களை அவர் பிடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையின் வலை. இரண்டாவது நற்செய்தியின் வலை. பவுலடிகளார் பல நாடுகளுக்கு சென்று பல்வேறு தரப்பட்ட மக்களை தன் நற்செய்தி வலையால் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்ததை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த வலையாக மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்று சவாலாக முன்வைக்கிறார். நாம் ஒவ்வொருவருமே பரிசுத்த வலையாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இறை வார்த்தையில் வேரூன்றி இருப்பது. நம் சொந்த அறிவுக்கும் உலகியல் சிந்தனைகளுக்கும் இடம் கொடாமல் இறைவனின் வார்த்தையை நம் வாழ்வில் வழிகாட்டியாக, இறை வார்த்தை நமது உள்ளத்தில் ஆன்மாவில் வேரூன்றும் பொழுது நாம் பரிசுத்த வலையாக மாற முடியும். இரண்டாவது, இரக்கமும் அர்ப்பணிப்பும் உள்ள உள்ளம். தனி நலனை மட்டும் பாராமல் பாவத்திலும் வேதனையிலும் சிக்கி தவிக்கும் சக மனிதர்களை நற்செய்தி என்கின்ற அன்பின் வலையால் மீட்கும் அர்ப்பணிப்புள்ள மனதை வளர்த்து கொள்ளும் பொழுது நாமும் பரிசுத்த வலையாக மாற முடியும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆரோக்கியத்தாய் மனிதர்களை ஒருபொழுதும் இனம், மொழி, மதம் அல்லது பாவங்களின் அடிப்படையில் ஒதுக்குவது இல்லை. பாவப்பட்ட மனிதர்களை தேடி சென்று பரிந்து பேசும் இரக்கத்தின் தாயாக ஆரோக்கியத்தாய் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தகையோ பலவீனமான மனிதராக இருந்தாலும் தாயின் அன்பால், தாயின் இரக்கத்தால் அவர்களை திருத்தி இறைவனின் இரக்க வலைக்குள் இருக்கும் உன்னத சக்தி பரிசுத்த வலையாக ஆரோக்கியத்தாய் நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். வலையானது மீன்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதை போல புனித ஆரோக்கிய அன்னை நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நம்முடைய கைகளை பிடித்து பரலோக கரையை நோக்கி அழைத்து செல்கிறார். புனித ஆரோக்கிய அன்னை இந்த தாய் உள்ளம் மற்றும் புனிதமான பாதையை பின்பற்றி வாழ நாம் முயற்சியெடுப்போம். புனித ஆரோக்கிய தாய் நமக்காக இடைவிடாமல் பரிந்து பேசி நாமும் ஆரோக்கிய அன்னையை போல பரிசுத்த வலையாக மாற முயற்சி எடுப்போம். ஆமென். என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசுவின் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லையே. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தம் இல்லையே. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதர்களாகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்தி பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இந்த திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.